டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது சார் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் 2022-23 மற்றும் 23-24 நிதியாண்டுகளில் ஈட்டிய நிகர லாபத்தில் தமிழ்நாடு அரசு பங்கு ஈவுத்தொகை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இன்றைய தினத்தில் எத்தனை பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறாரு? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் மிகவும் முக்கியமாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குரூப் 2 தொகுதி ஏ பணிகளுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். இந்த குரூப் 2 ஏ பணியிலான நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 180 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட விருதினை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அதாவது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு பெறப்பட்ட விருதினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினம் காண்பித்து வாழ்த்து பெறுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்திலிருந்து எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் துவாக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு கிளை அச்சகத்தில் 1,82,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கிளை அச்சகங்களானது செயல்பட்டு வருகிறது. அந்த கிளை அச்சகத்தில் உள்ள திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி சிட்கோ வளாகத்தில் அமைந்துள்ள அந்த கிளை அச்சகத்தில் 1,82,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள அந்த கூடுதல் கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, தமிழ்நாடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகள் மற்றும் அந்த கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அதில் இந்து சமய அறநிலையை பொறுத்தவரையில் 1250 கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் 1250 ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள ஒரு கோயிலுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 50 கோடியை வழங்கிடும் அடையாளமாக 12 திருக்கோயில்களின் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளிடம் திருப்பணிகளுக்கான அந்த வளைவோலையை அந்த காசோலையை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து நடைபெறும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்தின் கீழ் தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 32,99,00,000 கட்டப்பட்டுள்ள 16 விடுதி கட்டிடங்கள் மற்றும் ஆதிதிராவிட மாணவ மாணவியருக்கான பள்ளி கட்டிடங்கள் மற்றும் 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.